பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலை நேரத்தில் இயேசுவை தினம் பார்ப்போம் என்ற இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தொடர்ந்து அவரை துதித்து நாம் மகிமைப்படுத்த போகிறோம். இந்த சூழ்நிலைகளை மாற்றுவார். எந்த சூழ்நிலை வந்தாலும் அந்த ரோதமாய் இருக்கிற சூழ்நிலையின் நன்மையாய் மாற்றுவார். அதை பற்றியதான ஒரு பாடலை பாடி நாம் தேவாதி தேவனை மகிமைப்படுத்துவோம். வாருங்கள், சேர்ந்து பாடுவோம். இந்த சூழ்நிலை எனக்கு மாறும், எந்த சூழ்நிலையும் இன்று மாறும். இந்த சூழ்நிலை எனக்கு மாறும், எந்த சூழ்நிலையும் இன்று மாறும். இயேசு ரத்தத்தால், இயேசு நாமத்தால் எல்லாமே மாறிவிடும். இயேசு ரத்தத்தால், இயேசு நாமத்தால் எல்லாமே மாறிவிடும். இந்த சூழ்நிலை எனக்கு மாறும், எந்த சூழ்நிலையும் என்று மாறும். மாறாவின் கசப்புகள் மதுரமாய் மாறிவிடும். பாடை விஷம் எல்லாம் அற்புதமாய் நீங்கிவிடும். மாறாவின் கசப்புகள் மதுரமாய் மாறிவிடும். பாடை விஷம் எல்லாம் அற்புதமாய் நீங்கிவிடும். சிலுவை மரத்தாய் மாற்ற நடக்கும், சிலுவை மரத்தாய் மாற்ற நடக்கும். தோஷம் நீங்கி சந்தோஷம் வரும், தோஷம் நீங்கி சந்தோஷம் வரும். இந்த சூழ்நிலை எனக்கு மாறும், எந்த சூழ்நிலையும் என்று மாறும். வல்லமை இன்றைக்கே அழிந்திடுமே. சாத்தானின் சேனைகள் இப்பொழுதே முறிந்திடுமே. கோலியாத்தின் வல்லமை இன்றைக்கே அழிந்திடுமே. சாத்தானின் சேனைகள் இன்றைக்கே முறிந்திடுமே. சேனைகளின் கர்த்தரால் யுத்தம் நடக்கும், சேனைகளின் கர்த்தரால் யுத்தம் நடக்கும். தாவீதுக்கு அருகில் வெற்றிகள் வரும், தாவீதுக்கு அளித்த வெற்றிகள் வரும். இந்த சூழ்நிலை எனக்கு மாறும், எந்த சூழ்நிலையும் இன்று மாறும். கச்சாடி தண்ணீரம் நிரம்பிடுமே. வறுமை தரித்திரம் இன்றோடு ஓடிடுமே. பெருமையான கச்சாடி தண்ணீரம் நிரம்பிடுமே. வறுமை தரித்திரம் இன்றோடு ஓடிடுமே. எல்லாம் நடக்கும், இயேசுவின் வார்த்தையால் எல்லாம் நடக்கும். வெட்கத்திற்கு பதிலாய் பலன்கள் வரும், வெட்கத்திற்கு பதிலாய்
காலங்கள் வரும், இந்த சூழ்நிலை எனக்கு மாறும். எந்த சூழ்நிலையும் என்று மாறும். இயேசு இரத்தத்தால், இயேசு நாமத்தால் எல்லாமே மாறிவிடும். இயேசு இரத்தத்தால், இயேசு நாமத்தால் எல்லாமே மாறிவிடும். இந்த சூழ்நிலை உனக்கு மாறும். எந்த சூழ்நிலையும் என்று மாறும். சங்கீதம் 119:92 வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், உமது வேதம் என் மன மகிழ்ச்சியாய் இராதிருந்தால் என்னுடைய துக்கத்தில் நான் அழிந்திருப்பேன் என்று இந்த சங்கீதக்காரன் எழுதுகிறதை நாம் வாசிக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் திடீரென்று துக்கமும் துயரமும் வந்து விடுகிற போது, நம்மை வந்து அது தாக்குகிற போது, ஐயோ இந்த காரியத்தில் நான் என்ன செய்ய போகிறேன், அல்லாவிட்டால் என்னால் என்ன செய்ய முடியும் என்று நாம் கலங்குகிறோம். எனக்கு அதற்கு திராணி இல்லை, அதற்கேற்ற ஞானம் இல்லை, இந்த பிரச்சனையிலிருந்து வெளியே வருவதற்கு ஒரு பலனும் இல்லை, எந்த உதவியும் இல்லை, என்ன செய்வதென்று தெரியவில்லை என்று தான் நாம் புலம்புகிறோம். அப்படிப்பட்ட துக்கங்கள் துயரங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வருகிற போது நம்மால் மகிழ்ச்சியாக இருக்க முடியவில்லை, சோர்ந்து போகிறோம், தளர்ந்து விடுகிறோம். இனி நான் என்ன செய்ய போகிறோம் என்று மன தளர்ச்சி அடைந்து விடுகிறோம். ஆனால் இந்த சங்கீதக்காரன் சொல்லுகிறான், உம்முடைய வேதம் மட்டும் என்னுடைய மன மகிழ்ச்சியாய் இராதிருந்தால் என்னுடைய துக்கத்தில் நான் அழிந்து போயிருப்பேன். என்னுடைய துக்கமான நேரத்தில் நான் அழிந்து போகாமல் இருப்பதற்கு உம்முடைய வேதம் தான் என்னுடைய மன மகிழ்ச்சியாய் இருக்கிறது என்று அவர் சொல்லுகிறார். இந்த உலகத்தில் இந்த பூமியில் வாழ்கிற எந்த ஒரு நபருடைய துக்கத்தையும் மாற்றுகிற ஒரு நல்ல செய்தி இருக்கிறது என்றால் அது பரிசுத்த வேதாகமத்தில் தான் இருக்கிறது. எந்த மனிதருடைய துக்கத்தையும் மாற்ற பரிசுத்த வேதாகமத்தினால் முடியும். அதில் எழுதப்பட்டிருக்கிற வார்த்தைகளினால் முடியும். அந்த வேதம் நம்முடைய இருதயத்தில் இருக்கிற அந்த துக்கத்தை எடுத்துவிட்டு மன மகிழ்ச்சியினால் நிரப்ப பரிசுத்த வேதாகமத்தினால் முடியும், வேத புத்தகத்தினால் முடியும். அந்த வார்த்தை நம்முடைய இருதயத்தை மன மகிழ்ச்சியினால் நிரப்பிவிடும். அதனால் தான் இந்த சங்கீதக்காரர் சொல்லுகிறார், உடைய வேதம் என்னுடைய மன மகிழ்ச்சி. அப்படி இராதிருந்தால் என்னுடைய துக்கத்தில் நான் அழிந்திருப்பேன். உடைய வேதம் எனக்கு மன மகிழ்ச்சியாயிருந்து நான் துக்கத்தில் அழிந்து போகாதபடி என்னை காப்பாற்றினது என்று அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். இந்த காலை நேரத்தில் உங்கள் வாழ்க்கையிலும் மனம் தளர்ந்து போயிருக்கிறீர்களா? ஏதோ ஒரு துக்கத்திலும் துயரத்திலும் மூழ்கி இருக்கிறீர்களா? இந்த காரியத்திற்கு நான் என்ன செய்ய போகிறேன், எப்படி வெளியே வருவேன், இதை எப்படி நான் முடிக்கப் போகிறேன் என்றெல்லாம் கலங்கி நிற்கிறீர்களா? வேத புத்தகத்தில் உங்களுக்கு மன மகிழ்ச்சி இருக்கிறது. உங்கள் துக்கத்தை மாற்றுகிற ஒரு செய்தி அங்கு இருக்கிறது. நீங்கள் சந்தோஷமாக வேத புத்தகத்தை திறந்து வாசியுங்கள். ஆண்டவராகிய கர்த்தர் உங்களோடு கூட பேசி உங்கள் துக்கத்தை உங்களுடைய இருதயத்திலிருந்து எடுத்து விடுவார், அதை அழித்து விடுவார். நீங்கள் மன மகிழ்ச்சியினால் நிரப்பப்படுவீர்கள். திரும்பவும் ஒரு நன்மையை அந்த காரியத்தில் காணும்படியாக கர்த்தர் உங்களுக்காக ஒரு அற்புதத்தை செய்வார். அந்த ஆண்டவரை நோக்கி நாம் இப்பொழுது ஜெபிக்கலாமா? பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, இந்த அருமையான நேரத்திற்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். உம்முடைய வேதம் என்னுடைய மன மகிழ்ச்சியாய் இராதிருந்தால் என்னுடைய துக்கத்தில் நான் அழிந்து போயிருப்பேன். ஆண்டவரே, நீர் என்னுடைய மன மகிழ்ச்சியாய் இருந்தீர், என்னுடைய துக்கத்தை நீர் மாற்றினீர், என் வேதனையை நீர் நீக்கினீர் என்று சொல்லி மகிமைப்படுத்துகிறது போல ஆண்டவரே, இப்பொழுது யாரெல்லாம் எங்களோடு கூட இணைந்து என்னுடைய வாழ்க்கையிலும் துக்கமும் துயரமும் சோதனையும் வேதனையும் நிறைந்திருக்கிறது, எனக்கு மனமகிழ்ச்சி கிடைக்குமா என்று சொல்லி ஏசப்பா எனக்கு இறங்கும் என்று யாரெல்லாம் சொல்லி கூப்பிடுகிறார்களோ, ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் இருக்கிற துக்கத்தை நீக்குகிற வார்த்தை வேத புத்தகத்தில் இருக்கிறபடியினால் அவர்கள் அதை தேடி வாசித்து அந்த மன மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்ள ஒவ்வொருவருக்கும் நீர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த துக்கத்தில் இந்த துயரத்தில் அவர்கள் அழிந்து போகக்கூடாது, அவர்கள் வாழ்ந்திருக்கணும், அவர்கள் குடும்பம் வாழ்ந்திருக்கணும். உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் வைத்திருக்கிற மன மகிழ்ச்சியை அவர்கள் சுதந்தரித்துக் கொள்ள வாழ்ந்திருக்க அவர்களை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.
இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்ததா? நீங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகளை எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுங்கள், மற்றவர்களிடத்திலும் ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.